பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழகத்தில் பரவலாக தென்மேற்கு பருவமழை வலுப்பெற்று வரும் நிலையில் அடுத்த ஒரு வாரத்துக்கு மழை தொடரும் என்று சென்னை வானிலை மையம் கணித்துள்ளது. அதன் அறிக்கை: வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய வங்கதேச பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகள் மேல் ஜூலை 3ஆம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். வானிலை மாற்றங்கள் காரணமாக இன்று முதல் ஜூலை 2ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு வட தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும். ஜூலை 3ஆம் தேதியை பொறுத்தவரை கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்க்கும். தமிழகத்தின் மற்ற பகுதிகள், புதுச்சேரி, காரைக்காலில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. ஜூலை 4ஆம் தேதியை பொறுத்தவரை கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் உட்பட தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இன்று பகல் 2 மணியுடன் முடிந்த கடைசி 24 மணி நேர நிலவரப்படி அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் 42.8 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது என்று வானிலை மையம் கூறியுள்ளது.